கட்டி கட்டி அது கூட படுவோம்
நடிகர் சங்கத்தை சார்பாகவும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்று எதிர்பார்க்கக்கூடிய மறைந்த மாமேதை கலை பொக்கிஷம் குரண்டி மாநகரம் எஸ் சுப்பிரமணி ராஜடியர் அவருடைய மகன் எஸ் மாநாடு ராஜடியர் அவருடைய கல்வி சொன்னாங்க. உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. இனிமே நம்மகிட்ட வணக்கம். நாடகத்தை சுறுசுறுப்பா வேகமா நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. நாடகம் ஆரம்பிச்சாச்சு, நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. மச்சான் கேட்கிறேன், பெண்கள் இல்ல சக நடக்குமாயா? அது சரிப்பட்டு வராங்க, சரிப்பட்டு வராது என்ன இருந்தாலும். அதனால பெண்கள் இப்ப எல்லாம் வீட்டுல இப்பதான் குழம்புல தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. சோத்துல தண்ணி ஊற்றி எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். குழம்புல தண்ணி ஊத்துறாங்க. அதாவது இப்ப ஊர் திருவிழா நடக்குது, சமைச்சு சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா விருந்தாடி 4 விருந்தாடி சேர்த்து வந்துருவாங்க. ஆளு கூட்டிட்டு அப்ப குழம்பு பத்தாது. அப்ப என்ன போய் தண்ணி ஊத்தி கரைச்சி ஊத்தி சுட வச்சு ஊத்திட்டு வருவாங்க. அது மாதிரி குழம்புல சுட குழம்பெல்லாம் சுட வச்சுட்டு வருவாங்க. போட்டு போட்டு 6 மணி வாசிக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அன்பு மைக்குனர் தென்சியந்திரை சேர்ந்த ஜி பாலச்சந்திரன் அவர்களுக்கு மணல் மாலை எடுத்து பெருமைப்படுத்தப்படுகிறது, பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு மிருகம் வாசிக்கக்கூடிய நாகூர் ஓவி சிவஞானம் அவர்களுக்கு மணல் மாலை அணிவித்து பொன்னாடி அணிவித்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. எங்க ஆள் வாசிக்கக்கூடிய வளையங்குளம் ஆமா பி சின்னலகம் அவர்களுக்கு மணல் மாலை அணிவித்து பொன்னாடி அணிவித்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. இங்கு தாள வாசிக்கக்கூடிய அன்பு மைக்குனர் உடக்குடி கே எஸ் அர்ச்சுனன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடி அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு பப்பனா நடிக்கக்கூடிய கிருஷ்ணபாரி எனக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடி அணிவித்து அரப்பை மோதம் போடப்படுகிறது. பின்னாடி செய்வாங்க, அளவுக்கு இருக்கோங்க. ரொம்ப வீங்கி போய் கிடக்குங்க, செய்ய கொடுத்துருக்குறாங்களா, ரொம்ப சந்தோஷம். இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முருகன் ஒளிபெருக்கி உரிமையாளர் உரிமை MC பெரிய கருப்பன் அவர்களுக்கு மலர் கிராம பொதுமக்கள் சார்பாக இளைஞர்கள் சார்பாக மலர் மாறி அணிவித்து பொன்னாடி அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆபரேட்டர் ஒரு நாடகத்துக்கு மைக் செட்டுக்கும் ஆபரேட்டர் முக்கியமான நாள். சிறந்த ஒரு ஆபரேட்டர் ஒளிவிட அமைப்பாளர் அழகர் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் இளைஞர் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடி அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்கள் சிறந்த முறையில் யூடியூப் சேனல் உரிமையாளர் நாடக கலையை வெளிநாடு உள்நாடு வாழ் நண்பர்களுக்காக சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்ற யூடியூப் சேனல் உரிமையாளர் அனர்மாலை இணைத்து பொன்னாடி இணைத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கிராம பொதுமக்கள் இளைஞர் சார்பாக கிராமத்து மேடை யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கும் அனர்மாலை இணைத்து பெருமைப்படுத்தப்படுகிறது. நன்றி. வேற யாருக்காக நமக்கு போய்க்கிறோம் இடையில பார்த்தாம. நன்றி. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னைய பத்தி எங்கிட்ட அரசவள கிராமத்துக்கு லேச ஒரு வசதி வந்திருக்கும் போல இருக்கு. எப்படி நீ தமிழ் முடியாத முடிப்பேன், இனிமேல துண்டை கட்டி குடிச்சுக்கலான்னு போட்டுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மனுஷனுக்கு முக்கியமா 3 தேவை. 3 இருந்தாத்தே இப்ப சரி விட்டு வர. எந்த 3 சொல்றீங்க? 3 எந்த 3? 3 தேவைப்பட 3 பத்தாத. இப்ப 10 மணி 3 6 6 9 மட்டையை வாங்கி இருக்குது. அந்த குடிகார பார்க்கணும் நமக்கு இல்லைங்க. உள்ள உணவு கொடுத்த உட இருக்கிற கடை மன்னே அருமையான சாப்பாடு போட்டாங்க, இருக்கிறதுக்கு அருமையான இடம் கொடுத்துருக்காங்க. ஒரு மனிதனின் மானத்தை காப்பி அவனை துண்டு போட்டுருக்காங்க. உண்மையிலேயே அரசகுளம் கிராமத்தை வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாது. அதனால மணல் மாடி அணிவித்து பொன்னாடி அணிவித்து புகழாரம் செலுத்திய ஊர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நாடகா சுற்றுவட்டார ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் அரசகுளம் இளைஞர் அணியினர் அன்புணர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இசை வல்லுநர்களின் சார்பாகவும் என்ன சார்பாக மண்ணிலிருந்து போடானபடி நன்றி நன்றி நன்றி. நீ வணக்கத்தை தெரிந்து நாடகத்தை நல்லபடியா சுறுசுறுப்பா ஆரம்பிச்சாச்சு. ஏன் இப்பயே பார்த்துட்ட இவங்க என்ன சொல்றாங்க என்ன ஜிப்ப தொந்த ஒரு படத்துல கேம்பாரு ஜிப்ப மூடுற பொம்பளுக்கு வந்த பையன் போகுது. நீ எதுக்கு படுத்துறீங்கன்னு தெரியுது. பொம்பளுக்கு வந்து பாவடை சுத்திட்டு யாரும் படத்துல பார்க்க நினைக்கிற இந்த சொல்லி யாராவது பார்த்தாலும் எங்க உட்காந்துருக்கு நேரத்துக்கு. நாடகம் நல்ல சுறுசுறுப்பா இருக்கும். இந்த நாடகத்தை நல்லபடியா சுறுசுறுப்பா வேகமா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு
கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு கையில இருக்கு. அதை விட்டு காசை கொடுத்து எனக்கு என்ன படுத்து தூக்கி விட்டு அப்புறம் காலையில சொல்றது அட்டேக்கப்பா நேற்று நாடகம் சூப்பரியா, இது மாதிரி ஒரு நாடகத்தை எந்த ஊர்லயுமே பார்க்கல, நாடகம் நல்லா தந்துச்சு. தூங்கிட்டு கனவுல வச்சிருப்பாரு உனக்கு மூதேவி, அந்த கதையா இருக்கூடாது. ஏன்னா வந்திருக்க நடிகர்லாம் சாதாரண ஆளு கிடையாது, தமிழகத்தில் தலை சிறந்த கலைகள் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கிறேன். கூட்ட அரஞான கூட்டம் அவன் புகழ்ச்சி சீக்கிரம் வாங்க. ஆமா, அதே மாதிரி கூட்ட அரஞான கூட்டம் தாய்மாரி கூட்டம் நல்லா இருக்காங்க. அதே மாதிரி இந்த நாடகத்தை இப்படித்தான் ரசிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கு கூட முதற்கண் வணக்கம். இந்தியாவின் வருங்கால தூங்கல் இளைஞர்கள் தோன்றுகிறவர்களை நம்ம நாட செங்குத்த தூக்கி நிறுத்தக்கூடிய இளைஞர் பட்டாளங்களுக்கு கூட வணக்கம். இதை வைத்த ஆட்ட மகா சென்றா வணக்கம்ப்பா. அதே அப்பா இதை வைத்த ஆட்ட சிரிச்ச முகத்து மாதிரியா, அப்படி சிரிச்ச முகமா இருக்கணும். ஒரு சில ஊரில் ஆத்தா மாதிரி எப்படி வந்திருப்பாங்கன்னா வீட்டுல புருஷன் அடிச்சா எப்படி முறைச்சிட்டு இருக்காரு, அதே மாதிரி பார்க்கல கொலகாரி மாதிரி தெரியும் போல இருக்கு. கொலகாரனை பார்க்குற மாதிரி முறைச்சு பார்த்து வந்திருப்பாங்க. இது பரவாயில்ல. ஒரு சில ஊரில் ஆத்தா மலையிலோனா நாடக ரசிகர்கள் கிடையாது, வட்டம் வந்துட்டு வெறும் புறணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி புறணி பேசுவாங்க, வெட்டிக்காரி எந்த பாட்டும் பாடுறாரு, பப்புடுக்காரி எடுவட்ட நாய் என்னத்தையும் பேசுறாரு, வட்டம் வந்துட்டு முத ஆத்தா புறணி ஆரம்பிச்சு எப்படி ஆரம்பிக்க இருந்தாயி இருக்கல்ல அவன் செவிட்டு முடியாட்டி தள்ளிட்டு போயிட்டு ஆல்ரெடி அரசோட மன்னாக்குள்ள அதுவும் சண்டாளத்திறமை நடிச்சாம ஒரு மணிக்கு டப்பு 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 டப்புன்னு போறாங்களாம்லடி. இந்த மோட்டர் வைக்கல அம்மனத்தடி கண்டனம் பேசிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், யார் யாரை கூட்டிட்டு போன நமக்கு என்ன, யார் யாரை தள்ளிட்டு போன நமக்கு என்ன, முதல்ல உங்க புருஷன் வேற யாரையும் தள்ளிட்டு போவாம சரி, அதை மட்டும் கோளாறு பார்த்துங்க. இந்த நாடகத்தை பார்க்கிற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். ஏன்னா எதையுமே நல்லா இருக்கு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்காது நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவா சொல்றேன், நடக்கிற நாடகம் நல்லா இருக்க முடியா, வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. சின்ன கற்பனை சாமி மேல சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். இது வித்தியாசம் பண்ணீங்க, இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும். வந்திருக்க பப்புனு கறவர் இஞ்சி இந்த குறை மாதிரி மூஞ்சி சிரிக்கிறீங்க, என் வர பரமரியாட்டாருக்கு இல்லை எப்படி இருந்தாங்க நீங்க சிரிக்கிறீங்க, அதே போதுமானது. என்ன இருக்க போகுது என்று பார்த்தீங்கன்னா அந்த நாடகம் நல்லா இருக்காதுங்க, பார்க்கிற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். ஏன் இதை சொல்ல முடியும்னா சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கங்களே, நான் சொல்லக்கூடியது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, சிரிப்பதற்காகவும் சிந்திப்பதற்காகவும் மட்டுமே. ஏன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியணும், நீங்க சொல்றது எனக்கு புரியணும். யார் சொல்றது யாருக்கு புரியாம நீங்க கூட ஒரு பக்கம் பேச நாங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தோம்னா எப்படி இருந்துச்சுன்னு தெரியாம போயிடும். ஏன் சொல்றேன்னா எங்க ஊர்ல நடந்த உண்மை சம்பவம். எங்க ஊர்ல என் பக்கத்து இருக்காரு எப்படி அவங்க திக்குவா பை கொண்டா போய் கொஞ்சம் வாய் திக்க ஆரம்பிச்சிடும். அவன் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்துருக்காங்க. அவன் கடைக்கு ஜாமான் வாங்க போயிருக்கான், போன போய் கடைக்காட்ட போய் கேட்டிருக்கான், அண்ணே அரிசி ஓடுங்க அப்படின்னு இருக்கான். கடைக்காரர் என்ன பண்ணிருக்காரு, கடைக்காரர் என்ன பண்ணிருக்காரு, அவர் பேனாம் பேப்பர் எடுத்துட்டு இருக்க என்னோட ஜாமான் சொல்ல எழுதுவார்ல, அவர் என்ன பேனா பேப்பர் எடுத்துட்டு வேற அப்படின்னு இருக்காரு. காரணம் அவனுக்கு திக்கா போயிடலாம் வந்திருக்கான். இதே மறுபடியும் என்ன ஒழுங்கு ஓடுங்க இருக்கான். கடைக்காரர் மறுபடியும் வேற இருக்காரு. மறுபடியும் என்ன சீனி அரங்கல ஓடுங்க இருக்கான். கடைக்காரர் மறுபடியும் வேற இருக்காரு. இவனை கோவம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உனக்கு கடை ஜாமான் வாங்க வந்து நீ கொண்டா பண்ணி கேள்வி விட்டு இவன் சண்டை கிளம்பிச்சான். கடைக்காரர் என்னன்னா கடையில நான் பாட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன், என்ன பொண்ணா போய் துக்கா பண்ணி கேள்வி விட்டாருன்னு சொல்லி கடைக்காரர் படிக்கல தர சேர்த்து சண்டை கிளம்பிட்டாரு. ரெண்டு பேரும் அடிச்சு மண்ணு கட்டி உருவாங்க. அந்த நேரத்துல வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டி ஒரு பெரிய மனுஷன் ரோட்ல நடந்தார். வந்த மனுஷன் இடிச்சாப்பல எதுல சண்டை ஓடுங்க இல்ல அப்படின்னு கேட்க அப்பத்தை நீங்க ரெண்டு பேரும் அவத்த பஞ்சாயத்து வச்சிருக்காங்க. எப்படி சொல்றாங்க, கடை வாங்க போறேன் கடைக்கு ஆமா அவங்க போனா இன்னும் போனா அப்படின்னு சொல்லி கேள்வி விட்டாரு கடைக்காரன் அப்படி சொல்லி இவன் சொல்ல. கடைக்காரன் என்ன நான் பாட்டு சாமான் வச்சுக்கிட்டு கடை உட்கார்ந்து என்ன வந்து கேள்வி வந்தாங்க சொல்லி கடைக்காரர் சொல்ல. இவங்க ரெண்டு பேர் சொல்றது கேட்டுட்டு அப்பத்தான் வந்த பெரிய மனுஷன் பஞ்சாயத்து சொன்னாரு. சண்டை
காரணம் அவனும் முன்னாடி கடைசியில் 3 பேர் அடிச்சு மண்ணுக்கு ஊட கதையாகி போச்சு. அந்த கதை இருந்திருக்காதுன்றதுக்காக இந்த நாடகத்தை நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் சாமியை வணங்கி ஆரம்பிக்கணும். நீங்க எந்த சாமியை வணங்குறீங்களோ வணங்குறீங்களோ தெரியாது, குலதெய்வத்தை மட்டும் வணங்க மறக்காதீங்க. குலதெய்வ வழிபாடு கோடி நன்மை இருந்திருக்கிறாங்க. எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் குலசாமிக்கு ஒரு காணிக்கை போட்டு ஆரம்பிங்க. அந்த காரியம் சிறப்படைந்ததால நம்மளை காக்கக்கூடிய கடவுள் யாருன்னா நம்முடைய ஸ்ரீ சின்ன கருப்பசாமி தான். கருப்பசாமியை வணங்கி இந்த நாடகத்தை சிறப்பு ஆரம்பிக்கிறதால கருப்பசாமியை வணங்கிடுமா? அதான் கருப்பசாமி வணங்க போறேன். யாரும் உட்காரு, கோயில் காண்டிட்டு வராதையே, முட்டுக்கால் போடாதையே, கொஞ்ச நேரத்துக்கு பார்க்க முடியாது. ஐயா கருப்பசாமி ஐயா, எங்கிருந்து ஓடியாக ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும், எங்களை காக்க நடி வர வேண்டும். கருப்பா மேற்க மலையாளம், மேற்க மலையாளம், மேற்க மலையாளம், கருப்பா நீ வந்த மேற்க மலையாளம், மேற்க மலையாளம், மேற்க மலையாளம், மேற்க மலையாளம், கருப்பா நீ வந்த இங்கு சேருவது நாட்டிலே முழுநகர் மாவட்டத்திலே அரசர்கள் கிராமத்திலே எங்களுடைய ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும், எங்களெல்லாம் காக்க நாடி வர வேண்டும். ஐயா கைதட்டி உற்சாகப்பட்ட உங்களுக்கு நன்றி. அப்படி கைதட்டும் போதுதாங்க நமக்கு கொஞ்சம் உற்சாகம் பிறகுது. இந்த பாடக்கூடிய பாடல்களோ, பேசக்கூடிய பேச்சுகளோ, நடிக்கக்கூடிய நடிப்புகளோ, இந்த இசை மேதைகள் வாசிக்கக்கூடிய வார்த்தைகளோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த நேரத்தில் கைதட்டினீங்கன்னா ஆகா
இதைத்தான் ரசிக்கிறீன்னு நினைச்சு செய்யக்கூடிய தொழில 2 மடங்கா சேர்த்து செய்வோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்காக அன்பளிப்பு கொடுத்தாலும் வாங்க மாட்டோம்னு சொல்லப்படுறது கிடையாது, வாங்கத்தான் போறோம். அது குறிப்பா ஆத்தாவர்கள் அன்பளிப்பு கொடுக்கலைன்னா கையில காசு இல்லைன்னா கவலைப்படாதீங்க. தோடு முகத்தை கூட கலட்டி கொடுக்க நான் வாங்கிக்கிறேன். தோடு முகத்தை இல்லைன்னா காங்க இருக்கிறத கலட்டி கொடுக்க செருப்பனை எடுத்து நடத்த போறேன் இல்லைங்க. காங்க கொலுசு அன்பளிப்பு தேவையில்லைங்க. கை கட்டுங்க, அதுவே எங்களுக்கு ₹1,00,000 கொடுத்தது சமம். சின்ன கருப்பசாமியோட அருளால் நல்ல சம்பளம் கொடுக்குறீங்க, அதுவே போதும் தெரிந்து கொண்டு முக்கிய பணி நோட்டீஸை பார்த்துக்கிறோம். முதல்ல மைக் செட் இப்படி நல்லா இருக்கேன், இப்படி எங்க இருந்து பேசினாலும் இப்படி எப்படி அடிக்குது, அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கேன். 2-3 நாளா கொலையா கொண்டுட்டாங்க, சொல்ல விரும்பல. ஒளிவொலி அமைப்பாளர்களுக்கும் உரிமையாளருக்கும் ஆபரேட்டர் மனமிருந்த நன்றி. வணக்கம். உங்க தம்பி தானா? சரிங்க மாப்பிள்ள. அப்ப உங்களுக்கு தம்பினா எனக்கு மாப்பிள்ளை. ஆமா, இந்த நாடை வைத்திருக்கிறார்கள். ஏன் வைத்திருக்கிறார்கள்? எதற்காக நம்ம தெரியப்படுத்த எண்ணத்தில் உருவாகக்கூடிய அரசகுலம் ஸ்ரீ சின்ன கருப்பசாமி வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு 29ஆம் ஆண்டு இளைஞர்களால் நடத்தக்கூடிய நாடகமாக கோவில் உண்டானதுள்ள சிங்கார கலையரங்கில் ஆவையூர் திருவாளர் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் அரசகுலம் இளைஞர் அணியினர் முன்னிலையிலும் இப்பொழுது நடைபெற்றக்கூடிய நாடகம் வீரவாண்டி கட்டும் நாடகம் 3ஆம் பாகம் வெகு சிறப்பு நடைபெறும். இந்த நாடகத்தில் நடித்திருக்கின்ற நடிகர் சாமலே ஏற்கனவே தங்களுக்காக தெரிந்திருக்கணும். அவருக்கு வரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன் தென்னாட்டு கலைமகன் நாடக யுவராஜா மதிப்புக்குரிய அன்பு வைத்துள்ளர் மணக்குளத்தைச் சேர்ந்த MS பாக்கியநாதன் அவர்கள் உங்கள் மத்தியில் பகதூர் விளையாடிக்காக கொண்டிருக்கிறார். அவர்களுடைய இன்னிசை பயில்வாணி வசன திறரசி முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி இசையரசி பி லட்சுமி அவர்கள் உங்கள் மத்தியில் வெள்ளை மடிக்கொண்டு கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கவி சக்கரவர்த்தி கவி வல்லுநர் பாட்டுக்கென்றே வரா இவருக்கென்றே பாட்டாய் வெற்றி கொள்ளும் கீழே குறிப்பிட்ட சேர்ந்த M பாண்டி அவர்கள் உங்கள் மத்தியில் கட்ட பொம்மனாடி காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக வாழ்வீச்சு திலகம் நடிப்பிசை நாயகன் சொல்லி நரசன் அவர்களுடைய நகைச்சுவை வேந்தன் நகைச்சுவை பொக்கிஷம் சென்றமெல்லாம் பேரும் போல் பெற்று தனக்கென்ற ஒரு பாணி அமைத்து வெற்றி கோடி நாட்டி உரைக்கிறார் திரைப்பட புகழ் ஆரடி வேங்கை. அன்னைக்கெல்லாம் கொட்டகை போட்டிருந்தாங்க, கொட்டகையை முட்டிட்டு போயிட்டார் மனுஷன். இன்னைக்கு கல்யாணம் நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்ல தேவையில்லை, இப்படின்னு கல்யாணம் இருக்குன்னு நடிகர்களுக்கு போன் பண்ண வசதியா. ஆரடி வேங்கை திரைப்பட புகழ் அன்பு மாப்பிள்ளை குறிஞ்சிப்பட்டியை சேர்ந்த SK போதூர் அவர்கள் உங்கள் மத்தியில் கம்பளம் கட்டாமல் காத்துக்கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஹார்மோனிய கலையரசன் ஹார்மோனிய இசையரசன் மதிப்பிற்குரிய அன்பு மைத்துனர் தென்சியத்தை சேர்ந்த ஜி பாலச்சந்திரன் உங்கள் மத்தியில் ஹார்மோனியா பாட்டு. அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாதோ அப்பவும் தியாகத்தை நின்றிடுமா தாய்ப்பாசம் ஓடும் ரத்தோ நாடி நரம்பெல்லாம் ஓமாசம் வேர்வ தொழில பணம் படிக்கும் இதிகாசம் உன்னை போல பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை உன்னை போல பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை சொல்லு வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட ஏதும் இல்லை கண்டிக்கு உன்னோட வார்த்தைக்கு கூட கடவுளுக்கும் நிகரில்லை அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா அப்பாவும் தியாகத்தை நின்றிடுமா தாய் பாசம்
புலி வேகுதையா பாசமுள்ள சாமி என் தகப்ப சாமி பாசமுள்ள சாமி என் தகப்ப சாமி நம் தகப்ப சாமி உலகத்தில் ஒன்றை விட தெய்வம் யாரும் இல்லை உன்னை விட நான் மனக்கும் தெய்வம் ஏதுமில்லை. அப்பாவும் மனசுக்கு ஆகாச மேலே அப்பாவும் மனசுக்கு ஆகாச மேலே பாசமுள்ள சாமி என் தகப்ப சாமி நம் தகப்ப சாமி என் தகப்ப சாமி நம் தகப்ப சாமி. அருமை அருமை. கைதட்டி உள்ளவங்களுக்கு மனம் நிறைந்த நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேங்க அப்பாவுக்கு பெருமை செய்யல வேற கிழமை அம்மா பாட்டு போடுவாங்க. ஆனா அப்பாவுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடிருக்கீங்க. அதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா பெத்த தாய் பார்த்தீங்கன்னா 10 மாசம் சுமந்து நான் பெத்தண்டா உன்னை ஈ குடிக்காம எரு குடிக்காம நான் வளர்த்தேன்னா பெத்த தாய் கூட சொல்லி காட்டுவா. ஆனா பெத்த தகப்ப இருக்கானே ஆயுசுக்கு உன்னை தூக்கி நான் ஜமந்தான்றதை சொல்லி காட்டவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, ஒரு உதாரணம் கேட்டுங்க. சித்திரத்துல கூட்டம் பயங்கரமா இருக்கும். அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா கெட்டி சாமியை பார்க்க முடியாது. அப்ப அப்பைக்காரங்க என்ன பண்ணுவானா அந்த குழந்தைய தூக்கி அப்படி தோல்ல வச்சுக்கிட்டு, தம்பி நான் பார்க்காத சாமிய நீ பாடுறான்னு தோல்ல வச்சுட்டு போய் காட்டுவாராம். ஆனா அப்ப தெரியாத அந்த குழந்தைக்கு சாமி மேலதாண்டா நம்மளே உட்கார்ந்து இருக்க முடியும். அப்பேற்பட்ட பெருமைக்கு உகந்தவர் அப்பா. அப்பா பாடல் பாடி அண்ணாவுக்கு மச்சானுக்கு நன்றி. கைதட்டி உள்ளவருக்கு மரம் நிறைந்த கோடான கூடிய நன்றி. ஏன்னா தாயை கூட சொல்லலாம், அதுக்காக தாயையும் குறை சொல்ல முடியாது. தாயின் தகப்பனும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில முன்ன வர முடியாது. ஏன்னா யாரோட வகுத்தறிச்சல்ல வேணாலும் விழுகலாம். பெத்த தாய் தந்தையோட வகுத்தறிச்சல்ல விழுந்தோம்னா நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு முன்னுக்கு வரவே முடியாது. மனம் நிறைந்த நன்றி. அவர் சொல்றாங்க மின்னலை சக்கரவர்த்தி மின்னல சக்கரவர்த்தி சிவகாசி சரவெட்டி புகழ் மதுரைக்குரிய அன்பு சகோதரர் எஸ் நாகரை சேர்ந்த ஓம் சிவஞான அவர்கள் உங்கள் மத்தியில் முதல் நோக்கத்தில் விழா.
இதையும் புயல் மாதிரி சேர்ந்தாப்ப இருக்கியா எத்தனை பேர் டோனுக்கு வைத்து உங்ககிட்ட தான் கிடைக்கும் நாங்க ஆமா பத்திதான் மக்களை அவர்களுடைய பணவாத்திய மன்னன் பணவாத்திய மாஸ்டர் பணவாத்திய சக்கரவர்த்தி மதிப்புக்குரிய அன்புமா அனைவரும் பி சிதனகவல்ல ஆல் ரவுண்டு உலகத்தை சேர்ந்த KS அர்ஜுனன் அவர்கள் சீதாரம் போயிட்டே இருப்பாரு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சட்டை போட்டு வந்துருக்கீங்க, என்னன்னு தெரியலையே. உனக்கு அவர் என்ன நினப்பு? அண்ணே சகலையா? ரெண்டு பேரும் ஒரே சகலையா? நீ எனக்கு சகலாக வேணும். நம்மள்ட அண்ணன் தம்பி தானே. அப்புறம் உனக்கு நம்மளுடைய சகலாக இருக்குது. அவர்களுடைய சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ஏற்பாடு, காலத்திலே சிறந்தான மன்னனானம் உப்பித்தவரை உள்ள நினைக்கிறான். அருமையான சாப்பாடு போதும் போன்ற அளவுல அருமையா வழங்கினாங்க. கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் தான். இளைஞர்கள் அனைவருக்குமே மனவளர்ந்த கோடானமுடி நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அருமையான சாப்பாடு திருப்பதி வழங்கினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளி அமைப்பு, அருமையான அமைப்பு, மைக் செட்னா அப்படி கிளிக் செட்டா இருக்கணும், டீப்னா அப்படி டாப்பா இருக்கணும். சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்தக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் முருகன் ரேடியோ. ஒப்பனகரவில்ல மாவட்ட பண்ணிடுறாங்க, பார்த்து உட்காருங்களா. ஒளிவில் அமைப்பு, அருமையான அமைப்பு. உண்மையிலேயே நம்ம அரசோட கிராமத்துல இந்த திருவிழாக்கள் சிறப்பா நடந்திருக்கு. இப்ப நடந்து கொண்டிருக்கிற நாடகம் அத்தனை நாடகங்களும் சிறப்பா நடந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஒளிவில் அமைப்பு தான். சிறந்த முறையில் ஒளிவில் அமைப்பதும் முருகன் ரேடியோஸ் அவரியாபுரம் உரிமை MC பெரிய கருப்பன் அவர்கள். முருகன் 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 முருகா ஆளுங்கள் அனைவருக்குமே இருக்கா, அனைவருக்குமே மனமிழந்த நன்றி வணக்கம். ஒளிவில் அமைப்பு முருகன் குடியிருத்துட்டு சொல்லிட்டே இருப்பேன். இன்னைக்கு மனசார ஒரு வாரம் சிரமப்பட்டு போய் சொந்த கட்டி போயிருந்தேன். சிறந்த முறையில் ஒளிவில் அமைப்பு முருகன் 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 நல்லா அமைச்சிருக்கிறார். ஏன் இதை சொல்றேன்னா, நான் படுற சித்திரவதை
இன்னைக்கு நம்ம நிறைஞ்ச மாதிரி சொல்றேன். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு நாடகத்துக்கு இருந்தேன். போனது பார்த்தீங்கன்னா சத்தியவான் சாப்பிட்ட நாடகம், கதை நாடகம்னாலே பெரும்பாலும் ஹரிச்சந்திரா அவளை தற்பார்க்குரிய மயான காண்டா, அதே மாதிரி கதை நாடகம்னாலே நம்மளை தான் போடுவாங்க. பவளப்பூடி சத்தியவான் சாப்பிட்றதுனால இந்த கதை நாடகம் போனோம்னா விடியறதுக்கு எனக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சா காலையில் 5 மணி வரைக்கும் மூத்திரம் போய் நேரம் இருக்காது. அருணாக்கரில் கட்டிட்டு தான் தெரியல. அந்த அளவுக்கு மாற்றி மாற்றி நடிகர் உயிர்வோம் நான் தான் கத்துனேன். நாம நாடகம் ஆரம்பிச்சாச்சு வந்து நல்லா அருணை பேசிட்டு கிடைக்கும். ஆனா தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன பிடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஏத்துனேன்னு சொன்னேன். இந்த ஏத்தனை பண்ணுறாரு ஏன்னா தொண்டையை பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஏத்துனே அப்படின்னு இந்த ஏத்தனை பண்ணுறாரு. ரொம்ப தொண்டையை பிடிக்கிற ஏத்துனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வந்து பாக்குறேன். மைக் செட்டிங் ஆனா ஆளுங்க நான் தானே ஏத்துட்டேன். பூராத்தையும் குட்டியானே ஏத்திட்டேன் மனுஷன். ஊருக்காரர் ஏன் கூட சண்டைக்கு வந்துட்டாங்க. நான் மைக் செட்டை வாங்கி ஏத்துட்டேன். கடைசி நாடகத்தை வெளியிட்டாங்க. ஏன் கூட சண்டையா அந்த கதையை இருந்துடக்கூடாது. சிறந்த முறையில் உள்வமைப்பு முருகன் 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 ரேடியோ உரிமையாளர் MC பெரிய கரப்பன் ஆபரேட்டர் அழகர் அனைவருக்கும் நன்றி வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் அருமையான முறையில் நாடக கலையை வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாடகத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நாளைக்கு பார்க்க முடியுமானா பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? நாளைக்கு மட்டுமல்ல 40 வருஷம் கழிச்சு கூட பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா அதுக்குதான் வந்திருக்கிறார் நம்ம சிறந்த ஒரு யூடியூப் சேனல் உரிமையாளர் கிராமத்து மேடை வந்திருக்கிறார். ஆமா, இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் தட்டிக்கங்க. அன்பானவர்களுக்கும் அன்பான நன்றி வணக்கம் 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 வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் சொல்லிட்டு வர்றானே இந்த டான்ஸ் பொம்பளை பேரை சொல்ல ஏற்கனவே எதிர்பார்த்துருக்காங்க. நாட்டு தலை வருது இது மறுபடி படுக்காதையா அப்படி சொல்றாங்க. வந்திருக்குது நாட்டிய பயிற்சி நாட்டிய அது எது நாட்டிய இது இது ஐட்டமியா நாட்டிய எது என்று சொல்லக்கூடிய மன SP ராஜலட்சுமி அவர்கள் டான்ஸ் ராஜலட்சுமி இந்த ஊருக்குள்ள வந்த உள்ள மகரத்தினமே ஆதரவு சொல்லலையே ஆதரவு சொல்லலையே இப்ப அந்த நாடகத்தை எடுத்துமாறு பொதுமக்கள் அனைவரையும் அன்பு அனைவர்கள் இப்படிக்கு அரசகுலம் சரி சின்ன கருப்பணசாமி கோவில் பங்காளிகள் இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே மனம் நிறைந்த கோடானபடி நன்றி 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 வணக்கத்தை தெரிவிச்சுட்டு அப்புறம் நாடக அமைப்பாளர் எந்த நாடகமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பரிசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் சிறந்த நடிகரை கொண்டு குறித்த நேரத்தில் நடத்துவார் குரண்டி SS சுப்பிரமணி ராஜநடிகர் அவருடைய மகன் SS மாநாடு அவர்கள். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்பனார் மாநாடு அவர்கள் அணுங்க சிறந்த அமைத்து வருவார் என்பதை மிக்க மகிழ்ச்சி தெரிவித்துள்ளோம். எல்லா பேரும் சொல்லியாச்சு. நீ என் பேரையும் சொல்லணும். என்னை பத்தி ஒரு மக்கள் உங்களை ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அது மட்டுமல்ல வாழ்க்கையில எத்தனை கிட்டத்தட்ட நான் ஒரு சின்ன பிள்ளைல நடிச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பப்பன் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் நடிச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 மேடை 6000 மேடையில் ஏறி நடித்திருந்தாலும் அரசகுலம் நாடக மேடையில் ஏறி நடிக்கிறத நான் மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு வழங்கிய கிராம பொதுமக்கள் அனைத்து இளைஞர்களுக்குமே மனம் நிறைந்த கோடான கோடி நன்றி நன்றி வணக்கம். ஏன்னா எத்தனை நாடகம் போட்டாலும் சரி ஒரு நாடகத்திலேயாவது கிருஷ்ணகுமார் வந்தாங்க வருஷம் நீங்க அழைச்சு வர்றீங்க. உண்மையிலே மறக்க முடியாத என் சொந்த ஒரு தூங்கக்குளமாக இருந்தாலும் நான் தாய் கிராமமாக நடிக்கக்கூடியது அரசகுலம் என்பதை மிக்க மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொண்டு நாம முயற்சி சிறந்த ஒரு ராஜடிகராக பேரும் புகழ்பெற்றக்கூடிய கேசெட்டு புகழ் கலை பொக்கிஷம் கலை முதுமணி பட்டம் பெற்றவர் மதுரை இசைக்கல் ஒரு நாடக ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய மாமன்னர் மருதுபாண்டியர்கள் மீதும் தெய்வ திருமணம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மீதும் முதலில் பாடல் கேசெட் எடுத்த பெருமை எனது தந்தை தூம்பகுளத்தை சேர்ந்த MG முனியராஜன் ராஜடிகை சாரம். அப்பேற்பட்ட முனியராஜனுடைய மகன் M கிருஷ்ணகுமார் பபன் காபி நாடாங்க. என் பேர் கிருஷ்ணகுமார் பப்பன் நன்றி வணக்கம்.
நம்ம தூக்கி விட்டு பாட மச்சா. உங்களும் தூக்கி பாடணுமா? எந்த பொருளை தூக்கி? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. தொட்டிலுக்கு பிள்ளை, கட்டிலுக்கு அன்னை, தொட்டிலுக்கு பிள்ளை, கட்டிலுக்கு அன்னை, துன்பம் என்று போகும் வந்த வழியா. வீடு வரை உருவு இல்ல வேணுக்குள்ள உருவு. நீ பக்கம் உருவுறான் மாதிரி தெரியுதா? அது நான் அப்படி பாங்க பத்தி கூட கவலை இல்லை. நான் சாகல அது எத்தனை பேருக்கு சந்தோஷம். ஒரு அக்கா ராக்கா சிப்பாங்க நீ பாடிட்டீங்கல்ல, எல்லாம் சிரிச்சுட்டாங்கல்ல, நீ சாக மாட்டேன். கொள்ள வயல கொண்டு விட்டு தான் ஜாக லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அவங்க வேற மாதிரி வாழ்க்கை வேணும், வளர வேணும், நீரா வாழ்க்கையில நன்றி மச்சா. அருமை அருமை அருமை. அப்படி இருக்க நம்ம சுறுசுறுப்பா இருந்தா நல்லா தான் இருக்கேன். அவன் பெருமையா உழைத்து பாடிருக்கீங்க. நன்றி. அப்படி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இனி பாத்தீங்கன்னா பொம்பளை அப்படி அனுப்பி வைக்க போறேன். பொம்பளை அப்படி அனுப்பி வைக்க போறேன்னா மாமா கலகாத்துன்னு நினைச்சிடாதீங்க. ஆளுக்கு அனுப்பி வைக்க போறேன். நீங்க வாட்டி அங்கே ஒரு ஊர்ல சொல்றேன், அப்பா பொம்பளை அப்படி அனுப்பிக்கிறீங்க, நமக்கு ஒரு பெரிய விஷயம் கொடுத்து வந்துருச்சு, தம்பி எவ்வளவு வாங்குறாரு. நான் புரோக்கர் வேலையா மாத்திருப்பாங்க. அதனால பொம்பளை பிள்ளை வர்றது முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சுருக்கமா சொல்லிக்கிறேன். அங்காங்க அருமையான பாட்டு போட்டாங்க, மாணவர்களே இருக்கின்றி அப்படி இருக்கணும். ஏன்னா இந்த காலத்துல கல்விதான் முக்கியத்துவம். அதான் முக்கியம். ஏன்னா பெரியவர்களே, தாய்மார்களே, சார்ந்தவர்களே, உங்கள் அனைவருமே கைவனை கேட்டுக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைங்க. நல்ல கருத்துல சொல்லிக் கொடுங்க, கெட்ட கருத்துல சொல்லிக் கொடுக்காதீங்க. நம்ம தான் ஒரு சிலர் படிப்பெல்லாம் போனோம். வருங்கால சந்ததிகள் உங்க குழந்தைகள் நல்லா படிச்சு வருங்காலத்துல பெரிய பெரிய அதிகாரிகளாக, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக, குறிப்பா சொல்லப்போனோம்னா நம்முடைய ராமேஸ்வரத்தில் பிறந்த மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானியாகணும். நம்ம நாட்டுக்காக சேவை செய்யணும். உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் பரிச்சை 10வது ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அதனால அந்த பரிச்சை முடிவுக்கு ஆத்தாமர்களுக்கு ஒரு வேண்டுகோள். பொதுத் தேர்வு நடக்கிறதுனால டிவியை கூட அமர்த்தி போட்டுருங்க. இந்த பாக்கிய லட்சுமி பார்க்குறேன், சிறகடிக்கு ஆசை பார்க்குறேன், பாண்டியன் சொல்ல ஜாத்த சிரிப்பை பாரு கூட அதே வேலை தான் போல இருக்கு. என்ன வேலை சொல்றீங்க? அப்படி பார்க்கணுங்கிற கொஞ்ச நாளைக்கு டிவி அமர்த்தி போட்டுருங்க, பிள்ளை படிக்கட்டும். சரியா? ஆனா ஏகிச்சுன்னு அதே மாதிரி தான். என் முண்டாட்டி கெட்டிக்கார மனுஷி. எப்பேற்பட்ட மனுஷி தெரியுமா? முந்தாடத்துல பட்டு போட்ட பக்கம் நாளுக்கு போயிருக்கேன். நாளுக்கு போயிட்டு நான் என் வீட்டுக்கு வரையில 1 மணி ஆயிடுச்சு. 1 மணியானாலும் சரி நான் போகாம என் முண்டாட்டி சாப்பிடவே மாட்டா. மச்சான் அப்படி வளர்த்துருக்குமே பொறப்பியா? அப்படி மைத்த புடிங்கிருக்க என்ன? நான் தானே போய் சோறாக்கணும். நான் ஆக்கினா தானே எடுவிட்ட முண்டாட்டிம்பா. 24 மணி நேரம் தீவிரே என்ன வேணும் சொல்றீங்க? அதனால நல்லபடியா பிள்ளைய வளர்க்க நல்ல கருத்துல சொல்லி கொடுங்க. ஒன்றும் சொல்ல முடியல, மட்டும் சின்ன பையன் கூட. அன்னைக்கு ஒரு பையத்தை கேட்கிறேன், ஊருக்குள்ள போட்டிருந்தாங்க நாடகம் மேல கொட்டக தம்பி ஒழுக்கு இருக்கிற இடம் எங்கடா இருக்குன்றேன். கீழே சிப்ப திறந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் போய் சிப்ப திறந்து வாழ்ந்து தெரிய முடியல. நான் ஒழுக்கிறதுக்கு அங்கிட்ட அவுட்ல இடம் கேட்டா சிப்ப திறந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன பண்ண சொல்றீங்க? அந்த பொம்பளை பிள்ளை வெளியே தெரியுமா? நம்முடைய மாமன்னர் மருந்தில் ஒரு பாடல் பாடி பார்த்துக்கிறோமா? காலத்திலிருந்து ஓடுதுமா காவிரி யாரு, காலத்திலிருந்து ஓடுதுமா காவிரி யாரு, எந்த காலத்தில் வந்தாரு மாமன்னர் மருதுவாண்டியர் பேரு, எந்த காலத்தில் வந்தாரு மாமன்னர் மருதுவர் பேரு, அகில உலகம் போற்றும் நம்ம தலைவர் யாரு, அகில உலகம் போற்றுகின்ற நம்ம தலைவர் யாரு,
24